أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم وعلى عبده المسيح الموعود அன்பார்ந்த சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் உங்கள் முன்னிலையில் தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றியும், குறிப்பாக இமாம் ஜமாத்தான தொழுகையின் பால் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை பற்றியும் மிகவும் சுருக்கமான முறையில் முன்வைக்க நாடுகின்றேன். அல்லாஹு தாலா மனிதனை படைத்த நோக்கம் அவனை இபாத்து செய்வதாக இருக்கின்றது. அதேபோன்று திருக்குர்ஆனுடைய முதலாவது கட்டளையும் இபாதத்து எனும் இறை வணக்கத்தை பற்றியதாக இருக்கின்றது. அதன் பிறகு ஒரு மனிதன் இந்த உலகை விட்டு பிரிந்து சென்று அல்லாஹு தாலாவை சந்திக்கின்ற போது அவனிடம் விசாரிக்கப்படுகின்ற முதலாவது கேள்வியும் தொழுகையை பற்றியதாகவே இருக்கின்றது. எனவே ஒரு மனிதனுடைய படைப்பின் நோக்கம், திருக்குர்ஆனுடைய கட்டளைகளின் முதலாவது கட்டளை, மறுமையில் விசாரிக்கப்படும் முதல் கேள்வி ஆகிய இந்த மூன்றையும் நாங்கள் வைத்து பார்க்கின்ற போது தொழுகைதான் ஒரு மூமினுடைய மிகவும் அடிப்படையான முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் முக்கியத்துவத்தை பல சந்தர்ப்பங்களில் எடுத்து கூறி விளக்கி இருக்கின்றார்கள். தொழுகைதான் மூமினுடைய மிஅராஜாக, இறைவனை சந்திக்கின்ற அந்த நிலையாக இருக்கின்றது என்றும், மார்க்கத்தினுடைய தூண் அது தொழுகையாக இருக்கின்றது என்றும் கூறியிருக்கின்றார்கள். எனவே தொழுகையை பேணி பாதுகாத்து வருவதும், தொழுகையினுடைய எல்லா நிபந்தனைகளையும் நிறைவேற்றுவதும் ஒரு மூமினுடைய மிகவும் முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது. அந்த வகையிலே அன்சாருல்லாஹ் என்ற அந்த அமைப்பில் இணைந்திருக்கக்கூடிய 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய மிகவும் பிரதானமான கடமை, தங்களுடைய தொழுகைகளை சுயமே பாதுகாத்து வருகின்ற அதே வேளையில் தங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு இந்த தொழுகை விஷயத்திலும் மேலான முன்மாதிரியை காட்டுவதாக இருக்கின்றது. தற்போது மஜ்லிஸ் அன்சாருல்லாஹினுடைய தோற்றுனர் சையதுனா ஹதரத் முஸ்லிஹ் மௌஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை விஷயத்தில் எடுத்து கூறிய ஒரு போதனையை உங்கள் முன்னிலையில் முன்வைக்கின்றேன். அன்னார் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், இரண்டாவது முக்கியமான விடயம் தொழுகையை அதன் எல்லா நிபந்தனைகளுடனும் நிறைவேற்றுதலாகும். திருக்குர்ஆனில் யுஅத்தூன ஸலாத் என்றோ யுசல்லூன ஸலாத் என்றோ எங்கும் குறிப்பிடப்படவில்லை. மாறாக தொழுகை பற்றி கட்டளையிடப்பட்ட எல்லா இடத்திலும் யுகீமூன ஸலாத் என்றே வந்திருக்கின்றது. அதாவது தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்றே கூறப்பட்டிருக்கின்றது. தொழுகையை நிலைநாட்டுதல் என்றால் தொழுகையை இமாம் ஜமாத்துடன் நிறைவேற்றுவதாகும். அதேபோன்று உள தூய்மையுடன் தொழுவதும் இதில் அடங்குகின்றது. எனவே வெறும் தொழுவது மட்டும் போதாது, மாறாக இமாம் ஜமாத்தாக தொழுவது அவசியமானதாகும். மேலும் எந்த குறையும் ஏற்படாத வண்ணமும் தொழுவது அவசியமானதாகும். இஸ்லாத்தில் தொழுங்கள் என்ற கட்டளை அல்லாமல் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்ற கட்டளையே இருக்கின்றது. எனவே எந்த ஒரு அஹ்மதியும் வெறும் தொழுவதால் மட்டும் மகிழ்ச்சி அடைந்து விடக்கூடாது. மாறாக தொழுகையை சரிவர நிலைநாட்டி நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். மேலும் அன்னார் கூறுகின்றார்கள், அடுத்ததாக தொழுகையை நிலைநாட்டும் விஷயத்தில் நீங்கள் மட்டும் செயல்பட்டால் போதாது, மாறாக மற்றவர்களையும் அதில் நிலைநிறுத்த வேண்டும். தமது மனைவி பிள்ளைகளையும் தொழுகையை நிலைநாட்டும் பழக்கமுடையவர்களாக மாற்ற வேண்டும். சிலர் தாம் சுயமே தொழுகையை பேணுபவர்களாக இருக்கின்றார்கள், ஆனால் மனைவி பிள்ளைகளின் தொழுகை விஷயத்தில் கவனமில்லாமல் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய உள்ளத்தில் உண்மையான உள தூய்மையும் உருக்கமும் இருந்தால் தனது பிள்ளைகள் அல்லது மனைவி அல்லது சகோதரி அல்லது சகோதரன் தொழாமல் இருப்பதை அவரால் எவ்வாறு அனுமதிக்க முடியும்? ஹுதுர் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் கூறிக்கொண்டிருந்த விடயம் தொழுகையை நிலைநாட்டுவதை பற்றியதாகும். எனவே இதில் தான் சுயமே தொழுவதும், ஏனையவர்களை தொழ வைப்பதும், உள தூய்மையுடனும் ஆர்வத்துடனும் தொழுவதும், இமாம் ஜமாத்தாக எல்லா நிபந்தனைகளையும் முழுமைப்படுத்தியவாறு தொழுவதும் அவசியமானதாகும்.
இதன் பக்கம் எமது நண்பர்கள் விசேட கவனம் செலுத்த வேண்டும். ஹுதுர் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் கவலையுடன் கூறும் விஷயம் என்னவென்றால், பலர் சுயமே தொழுபவர்களாக இருந்தாலும் அவர்களின் பிள்ளைகள் தொழாமல் இருக்கின்றார்கள் என்பது எனக்கு தெரிய வந்துள்ளது. பிள்ளைகளை தொழுகையாளிகளாக மாற்றுவது மிகவும் அவசியமானதாகும். தொழாமல் இருந்தால் அவர்களை தண்டிக்க வேண்டும். இந்நிலையில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகளை நிறுத்திவிட அனுமதி இல்லை என்றாலும் நான் உமக்கு தேவையான செலவுகளை கவனிப்பேன். ஆனால் எதுவரை நீ தொழுவதில்லையோ அதுவரை எனக்கு முன்னால் வராதே என்று அவர்களிடம் கூறிவிட வேண்டும் என்று அன்னார் கூறுகின்றார்கள். எனவே அன்சார்களாகிய பெற்றோர்களுடைய மிக முக்கியமான ஒரு கடமை, தாம் சுயமே தொழுகையில் நிலை நின்றவர்களாகவும் இமாம் ஜமாத்தான் அந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் தங்களுடைய மனைவி பிள்ளைகளின் தொழுகைகளை கவனிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். இறுதியாக எங்களுடைய ஹுசூர் அன்வர் அவர்கள் சென்ற ஆண்டு மஜ்லிஸ் அன்சாருல்லா இஜ்துமா யூகேவின் நிறைவு நாளில் ஆற்றிய அந்த முழு உரையும் தொழுகையின் முக்கியத்துவமாக இருக்கின்றது. அதில் அன்னார் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், உங்களுடைய பெயர் அன்சாருல்லாஹ் என்று எதற்காக வைக்கப்பட்டுள்ளதென்றால், உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்கள் மார்க்கத்திற்கு சேவை செய்ய கவனம் செலுத்த வேண்டும் என்பதாகும். இந்த சேவை செய்தலை செலவு செய்தல், மார்க்கத்திற்கு செலவு செய்தல் மூலமாகவும் செய்ய வேண்டும். அதே போன்று மார்க்க ரீதியாகவும் இந்த சேவை செய்தல் இருக்க வேண்டும். பிறகு ஹுதூர் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த மார்க்க ரீதியாக செலவு செய்த மார்க்க ரீதியான அந்த சேவை என்பது உங்களின் கடமை என்னவென்றால், நீங்கள் உங்களின் அதிகமான நேரத்தை இறை வணக்கத்தில் செலவிட வேண்டும். மேலும் உங்களின் செயலின் மூலமாகவும் தூது செய்தியை எட்ட வைப்பதன் மூலமாகவும் மார்க்கத்தை பரப்புகின்ற பணியை அதிகமாக செய்யுங்கள். இதனால் உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகளிடத்திலும் நன்மை செய்வதற்கான ஆர்வம் ஏற்படும். ஹுதுர் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் எனது இபாதத்தின் தரத்தை உயர்த்தி கொள்கின்றேன் என்ற, எனது தொழுகைகளை பாதுகாப்பேன் என்ற, இமாம் ஜமாத்தான தொழுகைகளின் பக்கம் கவனம் செலுத்துவேன் என்ற, மேலும் வீடுகளில் எனது பிள்ளைகளுக்கு முன்னால் இறை வணக்கத்தின் மேலான தரத்தை நிலைநாட்டி காட்டுவேன் என்ற அந்த விஷயத்தை ஒவ்வொரு அன்சாரும் தன்னுடைய முன்னால் வைத்து செயல்பட வேண்டும் என்று ஹுதூர் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் இந்த தொழுகையின் முக்கியத்துவத்தை புரிந்து அந்த தொழுகையினுடைய எல்லா நிபந்தனைகளையும் சரிவர நிறைவேற்றியவாறு தாமும் செயல்பட்டு தமது எதிர்கால சந்ததியினரையும் அதே வழியில் செயல்படுத்துவதற்கான நல்வாய்ப்பை வழங்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.